உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ஐஎல்சி தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இராமேந்திரன் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். அன்பர்கள் சார்பாக உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, உலக நார்வல் நிகழ்ச்சியில் இன்றும் கூட நிறைய விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. ராமேந்திரன், முதலில் நாங்கள் வழமை போல் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் நிலைமைகளை பார்ப்போம். அந்த போரும் கூட ஓய்வதற்கான எந்த ஒரு அறிகுறிகளும் காணாத ஒரு நிலைமை இருக்கின்றது போல் தெரிகின்றது. அந்த விடயத்தை பார்ப்போம். நீங்கள் முதலில் அவதானித்த விடயத்தை கூறுங்கள். உண்மைதான் அமெரிக்கா, நீங்கள் கூறுவதை போன்று அமெரிக்கா ஈரான் இடையிலான போர் ஒரு நிலையில்லாத தன்மை. அது குறிப்பாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய நிலைப்பாடு, அவர் இப்போது சொல்வதை அடுத்த நிமிடமே மாற்றியமைக்கக்கூடிய அளவிலான உறுதியற்ற ஒரு நிலைப்பாடுகள், அதன் காரணமாக இந்த போரில் ஏற்படுகின்ற தாக்கங்களை எல்லாம் பார்த்து வருகின்றோம். அது உலகளாவிய ரீதியான பாதிப்பாக மாறி வருகின்ற நிலைமையில் தான் இந்த 12 நாட்கள் தாக்குதல் தற்போது ஒரு ஓய்வு நிலைமைக்கு வந்து இருக்கின்றது. உலகளாவிய ரீதியான ஒரு ஆறுதலை அது ஏற்படுத்தி இருக்கின்றது. இந்த நிலையில் இந்த 12 நாள் போர் 2 நாடுகளுக்கும் இடையில உண்மையிலே டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கூறியிருந்தார், ஹோர்முஸ் நீரிணை ஊடாக பயணிக்கின்ற ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தினால் அதற்கு பதிலடியாக ஈரானில் உள்ள மின் கட்டமைப்புகள் இல்லை பாலங்களை குறிவைத்து தாக்கி அந்த உள்கட்டமைப்புகளை நாங்கள் முற்றாக அழிப்போம் என்பதாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சவால் விடுத்திருந்தார். ஆனால் அந்த சவாலை கடந்து ஈரான் தன்னுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்வினையை இந்த 12 நாள் போரிலே ஆற்றி இருக்கின்றது. இதிலே யார் வென்றார், யார் தோற்றார், யார் பலசாலி, யார் வீழ்ந்தார் என்கின்ற மதிப்பீடுகள் எல்லாம் செய்யப்படுவதற்கு முன்னதாகவே தற்போது ஒரு நேரடியான அல்லது மறைமுகமான முன்னெடுப்புகளின் ஊடாக தற்போது ஒரு அமைதியான நிலைமை இப்போ கடந்த 4 நாட்களாக இந்த வளைகுடா பிராந்தியத்திலே அமைதி நிலை ஏற்பட்டிருக்கின்றது. உண்மையிலே உங்களுக்கு தெரியும், அநேகமாக மேற்குலக ஊடகங்கள் அனைத்துமே ஒரு அமெரிக்க சார்பான நிலைப்பாட்டிலே காணப்படுகின்றது. அந்த வகையிலே அமெரிக்க தரப்பினரால் வெளியிடப்படுகின்ற போர் அறிக்கைகள் தொடர்பாக அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த தாக்குதல் இலக்குகள், அது அந்த விடயங்கள் தொடர்பான அதீதமான முக்கியத்துவம் கொடுத்து வருகின்ற நிலைமையிலே அமெரிக்க தரப்புக்கு ஏற்படுகின்ற இழப்புகள், குறிப்பாக வளைகுடா நாடுகளிலே அமெரிக்கா முகாம் அமைத்து செயற்பட்டு வருகின்ற இடங்களிலே ஈரானுடைய புரட்சிகர படையினரால் மேற்கொள்ளப்படுகின்ற அந்த தாக்குதலினால் ஏற்படுகின்ற இழப்புகள் தொடர்பாக இந்த செய்திகளுமே மேற்குலக ஊடகங்களினால் முக்கியத்துவப்படுத்தப்படுவதில்லை. அந்த வகையிலே அது முக்கியப்படுத்தப்படவில்லை என்ற காரணத்தினால் அவை நடைபெறவில்லை என்று நாங்கள் கருதிவிட முடியும். ஆனால் உண்மையில ஈரான் புரட்சிகர காவல் படையினர் இந்த 12 நாள் யுத்தம் தொடர்பான அறிக்கைகளை வெளியிட்டிருக்கின்றார்கள். அதில் ஏற்பட்ட இழப்புகள் மற்றும் சேத விவரங்கள் தொடர்பான விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி உறவுகளுக்காக நீங்கள் விரிவாக கொண்டு வர. நிச்சயமாக ராமேந்திரன், நீங்கள் கூறுவது போல் மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா சார்ந்த இஸ்ரேல் சார்ந்த விடயங்களைத்தான் வெளியே கொண்டு வருவார்கள். ஆனால் ஈரானுடைய எதிர்மறையான விடயங்களைத்தான் எப்பொழுதுமே சுட்டிக்காட்டி கொண்டிருப்பார்கள். இது நிச்சயமாக ஈரானுக்கு தெளிவாக தெரியும். இதனால் ஈரானுடைய இராணுவம் மற்றும் IRGC அதிகாரப்பூர்வமாக வெளியிட்ட அறிக்கையின்படி அமெரிக்காவுடைய தளங்கள் மீது, அதாவது பஹ்ரைன், குவைட், ஜோர்டான், ஓமான் போன்ற இந்த பகுதிகளில் பல தளங்களில் சேதங்கள் ஏற்படுத்தியிருக்கின்றன. அதில் சில விவரங்களை கூட அவர்கள் என்னென்ன பகுதிகளை சேதப்படுத்தினார்கள் என்ற விடயங்களை கூட இங்கே வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக போர் விமானம் மற்றும் ஹெலிகாப்டர் பராமரிப்பு மையங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அமெரிக்காவுடைய 6 போர் விமானங்கள் மற்றும் ஹெலிகாப்டர் பராமரிக்கும் மையங்களை சேதப்படுத்தி இருக்கின்றார்கள் என்று IRGC அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இனி இந்த லாஜிஸ்டிக்ஸ் சென்டர் என்று சொல்வார், அதாவது இந்த தளவாடங்கள் ஆதரவு மையமாக, அதாவது 3 தளவாட ஆதரவு மையங்களை, அமெரிக்கா படைக்கு தேவையான உபகரணங்களை மற்றும் விநியோகங்கள் வழங்கும் 3 தளங்களை தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். அதையும் தகர்த்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வந்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ராமேந்திரன், 12 எரிபொருள் சேமிப்பு, அதாவது டேங்கர்ஸ், கடந்த 5 நாட்களில் அமெரிக்கா தளங்களிலிருந்து 12 பெரிய எரிபொருள் சேமிப்பு டேங்கர்ஸ், ஃபியூல் டேங்கர்ஸ் தீக்கிரையாக்கப்பட்டன என்று கூட செய்திகள் வந்திருக்கின்றது. 17 ஆயுதம் மற்றும் உதிரிப்பாகங்கள், அதாவது இந்த சப்போர்ட்டட் டெப்போஸ் என்று சொல்வார்கள், அதனுடைய ஆயுதங்கள், ஏவுகணைகள், கடற்படை மற்றும் விமான உறுதிப்பாகங்களை சேமித்து வைத்திருக்கின்ற அமெரிக்காவுடைய 17 கிடங்குகள் சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக இந்த 5-6 நாடுகள், பஹ்ரைன், குவைட், ஜோர்டான், ஓமான் போன்ற இந்த நாடுகளில் நடைபெறுகின்றன. இன்னும் ஒரு முக்கியமான
தாக்குதல் நடத்தியிருக்கின்றன என்னன்னு சொன்னால் 7 கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு, அதாவது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்னு சொல்லுவார்கள். அதே அமெரிக்காவுடைய 7 கட்டளை மையங்களை, அதில் இருந்த ரேடார்களையும் அதை தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். அதை சேதப்படுத்தப்பட்டு விட்டு என்று கூறப்படுகின்றது. இனி 3 கடல் மற்றும் வான்வெளி உளவு விமானங்கள், இந்த ரிகானசன்ஸ் ஏர்கிராஃப்ட் என்று சொல்வார்கள், அதை போய் சுற்றி பார்த்து கொண்டு உளவு பார்த்து வருகின்ற விமானங்கள் கூட தாக்கப்பட்டு என்ற அந்த செய்திகள் வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால் 6 MQ-9 ட்ரோன் டேங்கர்ஸ், அதிநவீன MQ-9 ரீப்பர்னு சொல்வார்கள் ட்ரோன்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 6 ஹேங்கர்ஸ் மற்றும் ட்ரோன் தளங்கள் அப்படியே அழிக்கப்பட்டு விட்டது. இப்போ இதில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால் ராமேந்திரன், இது ஈரான் பக்கத்திலிருந்து நடத்திய தாக்குதல், மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்ற அமெரிக்காவுடைய தளங்கள் மீது நடத்திய தாக்குதல், இவ்வாறான சேதங்கள் ஏற்பட்டிருக்கின்றது ராமேந்திரன். இனி இது மட்டும் இல்லாமல் கப்பல் போக்குவரத்திலும் நிறைய சிக்கல்கள் வந்திருக்கின்றது என்று நான் இந்த நேரத்தில் கூறலாம். ஆனால் இப்பொழுது அமைதியாக இருக்கின்றது போல் இருக்கின்றது. உண்மை, நீங்கள் கூறுவதை பார்க்கின்ற போது அமெரிக்கா தரப்பு மிகப்பெரிய அடி வாங்கி இருக்கின்றது போல் தான் தெரிகின்றது. உண்மையிலே அவர்கள் இலங்கையிலே நடந்த யுத்த நிலைமைகள்லாம் நினைவுக்கு வருகின்றது. இலங்கை அரச தரப்பு ஊடகங்கள், அரச தரப்பு நிலைப்பாடுகளிலே தங்களுடைய இழப்புகளை முன்வைத்து அதை அப்படியே விடுதலை புலிகளுடைய இழப்புகளாக காட்டி செய்திகளை வெளியிட்டு மக்களை ஒரு பொய்யான மாயைக்குள் வைத்திருந்த வரலாறுகளை நாங்கள் அறிவோம். அதை இந்த அமெரிக்காவுடைய இந்த செயல்பாடுகளை பார்க்க நீங்கள் கூறுகின்ற போது மேற்குலக ஊடகங்கள் எதிலுமே நான் நினைக்கின்றேன் இப்படியான செய்திகள் எதுவுமே நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இல்லை. அவர்களுடைய செய்திகள் அத்தனையுமே ஈரானிலே இந்த பாலம் தகர்க்கப்பட்டது, இந்த மின் கட்டமைப்பு தகர்க்கப்பட்டது, ஈரானிலே மிகப்பெரிய அழிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது என்பதாகத்தான் செய்திகள் தொடர்ச்சியாக முதன்மைப்படுத்தப்பட்டு வருகின்றது. அமெரிக்க தளங்கள் மீது, அமெரிக்க தரப்பினர் மீது இவ்வாறான பாரிய தாக்குதல் இதெல்லாம் நீங்கள் சொல்கின்ற புள்ளி விவரங்களை வைத்து பார்க்கின்ற போது ஒரு சாதாரண விடயமாக தெரியவில்லை. அது உண்மையிலே மிக பாரிய ஒரு ஏன்னால் இது இஸ்ரேலோ இல்லை வேறு நாடுகளுக்கான இழப்பு என்பது இருந்தால் கூட பரவாயில்லை, அமெரிக்காவுக்கு விழுகின்ற அடி என்பது ஒரு உலகத்துக்கே தான் ஒரு போலீஸ்காரன் என்று சொல்லிக்கொண்டு தான் உலகத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பலம் பொருந்திய சக்தியாக, இராணுவ ரீதியாகவும் பலம் பொருந்திய சக்தியாக தன்னை நிலைநிறுத்த முற்படுகின்ற அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய ஒரு சத்திய சோதனையாகத்தான் இருக்கும். ஏன்னால் இந்த ஈரான் யுத்தத்திலே அமெரிக்கா தன்னுடைய நிலையை ஒரு தரமிழக்கின்ற அளவுக்கு இந்த ஈரான் யுத்தம் ஏண்டா இந்த யுத்தத்திலே நாங்கள் ஈடுபட்டோம் என்கின்ற அளவுக்கு தான் இந்த நிலைமைகள் சென்று கொண்டிருப்பதை அவதானிக்கூடியதாக. இந்த 12 நாள் தாக்குதலிலே நீங்கள் கூறுகின்ற அந்த புள்ளி விவரங்களை பார்க்கின்ற போது அதுதான் நாங்கள் என்ன தோன்று வந்தது. உண்மையில நீங்கள் குறிப்பிடுகின்ற வகையிலே இந்த பாதிப்புகள் என்பது குறிப்பாக இந்த கப்பல் போக்குவரத்துகள், இந்த கப்பல் போக்குவரத்து அடிப்படையாக வைத்துக் கொண்டு மேற்கொள்ளக்கூடிய இந்த பொருளாதார விடயங்கள்ல என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது? இதில் முக்கியமான ஒரு பாதிப்பு என்னவென்று சொன்னால், இப்போ கப்பல் போக்குவரத்துக்கு காப்புறுதி தேவை. காப்புறுதி இல்லை என்றால் கப்பல் பயணிக்க முடியாது. காப்புறுதி வழங்குகின்ற நிறுவனங்கள் காப்புறுதியை வழங்கும் பொழுது அவர்கள் அதற்கான சரியான கட்டணம் வாங்காவிட்டால் அல்லது கப்பல்களுக்கு சேதம் ஏற்படும் தாண்டுவிடும் என்று பயப்படுவார்களாக இருந்தால் அந்த காப்புறுதி நிறுத்தல் நிலை நீக்க முடியாது. எனவே இந்த லண்டனில் உள்ள ஒரு லாய்ட்ஸ் ஆஃப் லண்டன் என்ற ஒரு பெரிய ஒரு காப்புறுதி வழங்குகின்ற நிறுவனம், அவர்களுடைய கணிப்புப்படி என்னென்றால் வளைகுடா மற்றும் செங்கடல் பகுதிகளில் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் தீவிரமடைந்ததால் இந்த லாய்ட்ஸ் நிறுவனம் முன்னணி காப்புறுதி நிறுவனம் என்று நான் கூறியது, சவுதி அரேபியா மற்றும் அமெரிக்கா தொடர்பான கப்பல்களுக்கு போர் பகுதிகளுக்கு செல்லும் பொழுது காப்புறுதியை வழங்குவதற்கு மறுத்து வருகின்றார்கள். அல்லது காப்புறுதியை வழங்கும் பொழுது அவர்கள் கேட்கின்றார்கள், எப்படி பயணிப்பீர்கள், எங்கே போகிறீர்கள், அந்த எல்லா விடயங்களையும் கொடுக்க வேண்டும். அவர்கள் கேட்கின்ற கேள்விகளுக்கும் பதில் கொடுக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஒன்றில் மறுக்கிறார்கள், இல்லை என்றால் 10 முதல் 20 மடங்கு வரையில் காப்புறுதி அதனுடைய தொகை அதிகரித்து வருகின்றது, கட்டணம் செலுத்த வேண்டியது. அப்படி என்றால் இது இந்த நிறுவனங்களால் தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமை. ஒன்று கப்பலுக்கு என்ன நடந்துவிடும் என்று சொல்லி அவர்களுடைய பிரச்சனை, இதே நேரத்தில் கப்பல் தாக்கப்பட்டால் அதுக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதென்றால் சும்மா ஒரு விடயம் இல்லை என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறலாம் ராமேந்திரன். அது ஒரு முக்கியமான ஒரு பெரிசாக பேசப்படுகின்றது தற்பொழுது. உண்மையிலே மறைமுக ஒரு அழுத்தமாக தான் இது பார்க்கப்படுகின்றது. குறிப்பாக கப்பல் போக்குவரத்தில் ஏற்படுகின்ற இடர் நிலைமைகள், உண்மையிலே காப்புறுதி என்பது மிக முக்கியமான விடயம். அந்த காப்புறுதி நிறுவனங்களை நம்பித்தான், அந்த காப்புறுதி தொகையை நம்பித்தான் இந்த கப்பல்கள் இவ்வாறான ஒரு ஆபத்து வலயங்களிலே அவர்கள் பயணித்து வருகின்றார்கள். அந்த தொகை அதிகரிக்கின்ற போது நிச்சயமாக அது சார்ந்து ஒரு உலகளாவிய அரசியலே அது ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய காரணியாகத்தான் பார்க்கப்படுது. நீங்கள் குறிப்பிடுவதை போன்று இந்த கப்பல்
காப்புறுதி நிறுவனங்களுடைய அந்த நிலை மாற்றம் என்பது கூட ஒருவேளை இந்த தற்காலிகமாக இந்த அமைதி நிலைமைக்கும் ஒரு காரணமா என்று நாங்கள் நம்பலாம். அந்த நிலையிலே நீங்கள் இப்போ இந்த ஹோர்முஸ் நீரிணை என்பது உண்மையிலே அது இந்த ஈரான் யுத்தம் உண்மையிலே ஈரானியர்களே சொல்வார்கள் அந்த அவர்களுடைய பலம் அவர்களுக்கு தெரியவில்லை என்பதை போன்று இவ்வளவு காலமும் சிவனே என்று இருந்த ஹோர்முஸ் நீரிணை இந்த ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் அந்த யுத்தம் ஆரம்பித்ததுக்கு பிற்பாடுதான் அதனுடைய முக்கியத்துவம் அந்த அந்த குடுமி ஈரான் தன்னுடைய கட்டுப்பாடுகளை வைத்திருந்தால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய இயக்கமுமே நிலைகுலைந்து போய்விடும் என்கின்ற விடயத்தை அவர்கள் உணர்ந்து இப்போது அதை ஒரு ஒரு முறைமைப்படுத்துவதற்கு அவர்கள் எத்தனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதை மீறி அமெரிக்கா தன்னுடைய முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் அதை கொண்டு வந்து தன்னுடைய ஆதிக்கத்திலே அதை வைத்திருப்பதற்கு முயற்சி செய்கின்ற இந்த நேரத்திலே ஓமானுடன் முக்கியமான பேச்சுவார்த்தை குறிப்பாக அந்த ஓமான் ஈரான் அந்த 2 நாடுகள்லாம் அதை கடல் ரீதியாக தங்களுடைய ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய பகுதிகளாக நாடுகளாக இருக்கின்றது. அவை அவர்கள் அந்த பிராந்திய அந்த ஹோர்முஸ் நீரிணையோடு சம்பந்தப்பட்ட பிராந்திய நாடுகள் அந்த ஹோர்முஸ் நீரிணையை ஒரு நிலையான ஒரு உடன்பாட்டின் அடிப்படையிலே எதிர்காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது என்பது தொடர்பாக ஒரு முக்கியமான பேச்சுவார்த்தை இடம்பெற்றதாக அறியக்கூடியதாக இருந்தது. அது தொடர்பான மேலதிக விவரங்கள். ஈரான் ஓமான் இரண்டும் கடலோர நாடுகள். அந்த பகுதி நாங்கள் இதுக்கு முதலும் பேசியிருக்கின்றோம். அதாவது ஹோர்முஸ் நீரிணை என்பது ஒரு குறுகிய பகுதி. அந்த பகுதிக்கால் கப்பல் போக்குவரத்து என்பது ஈரானுடைய எல்லைக்கும் போக வேண்டும், ஓமானுடைய எல்லைக்கும் போக வேண்டும். ஆனால் இது ரெண்டும் தான் இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற ஒரு சிக்கல் என்னவென்றால் ஈரானை பொறுத்த மட்டில் கட்டணம் செலுத்தித்தான் அந்த பாதையை பயன்படுத்தலாம். ஆனால் அமெரிக்கா தொடர்ந்தும் கூறிக்கொண்டிருக்கின்றது அது கட்டணம் செலுத்தாமல் பயணிக்க வேண்டும் என்று. இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்த ஓமான் பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது தற்பொழுது ஈரானில் இந்த பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அவர்களும் கூட ஓமானுக்கு சென்றிருக்கின்றார். இதை எவ்வாறு இந்த கட்டணம் செலுத்துவதாக இருந்தால் அதை பராமரிப்பதாக இருந்தால் எவ்வாறான ஒரு ஒழுங்குமுறையில் நாங்கள் அதை கையாள வேண்டும் என்ற ஒரு திட்டம், ஒரு பிரெயின் ஸ்டோமிங் அவர்களுடைய ஒரு கூட்டம் ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது என்றதான் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. இதே நேரத்தில் தாக்குதல்கள் இல்லாத நேரத்தில் இந்த விடயங்களை இப்பொழுது பேசப்படுகின்றது. அமெரிக்காவுடைய வெளிவார அமைச்சர் மார்க்கோ ரூபியோ அவர்களும் கூட சமீபத்தில் இந்த விடயங்கள் பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருக்கும் பொழுது கூறிக்கொண்டிருந்தார் என்னவென்று சொன்னார். பேச்சுவார்த்தை என்று சொல்லும் பொழுது ஈரானுக்கும் ஓமானுக்கும் இடையில் ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான ஒரு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது மார்க்கோ ரூபியோ அவர்கள் கூறினார், சீனா ஹோர்முஸ் நீரிணையில் எந்த ஒரு கட்டணமும் செலுத்தாமல் சுயமாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்க வேண்டும் என்று அவர்களும் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என்று இவர் அங்கே அந்த விடயத்தையும் கொண்டு அங்கே போடுவது அவர்களுக்கு ஏதாவது உறுதுணையாக இருக்குமோ என்று. ஆனால் சீனா அப்படி கூறியது என்று சொல்லி ஈரான் இதுவரையில் எந்த ஒரு கருத்தும் கூறவில்லை. பேச்சுவார்த்தையை பொறுத்த மட்டும் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது. மேலதிக தகவல்கள் வரும்பொழுது நிச்சயமாக நாங்கள் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு நிச்சயமாக இந்த இடத்துல ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக நீங்க கூறுகின்ற போது ஈரான் நேரடியான பேச்சுவார்த்தையிலே ஓமானோட ஈடுபட்டிருக்கின்றது. ஆனால் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதற்கு பிற்பாடு ஏற்கனவே அமெரிக்க தரப்போடு பாகிஸ்தானுடைய மத்தியஸ்தத்தோடு பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட்டு குழப்பப்பட்டதுக்கு பிற்பாடு நேரடி பேச்சுவார்த்தைகள் என்பது முற்றாக ஒரு குழப்பமடைந்த நிலைமையில காணப்படுகின்றது. ஆனால் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்றார், ஈரான் மறைமுகமாக பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருப்பதாக ஒரு வகையில சொல்ல போனால் கெஞ்சி கொண்டிருப்பதாக கூட அவருடைய கருத்துக்கள் இருந்தது. ஆனால் ஈரான் அவ்வாறு இந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டதாக தற்போது அவர்களுடைய நிலைப்பாடு ஒரு நேரடி பேச்சுவார்த்தையிலே ஆர்வம் இல்லாதவர்களுமே காணப்படுகின்றன. ஓமானோடு இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான நேரடி பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்ற ஈரான் ஏன் அமெரிக்க தரப்போடு இந்த போர் தொடர்பான பேச்சுவார்த்தையில நேரடியாக ஈடுபடாதது என்ன காரணம்? அதற்கு முக்கிய காரணம் உங்களுக்கு தெரியும், பேச்சுவார்த்தைக்கென்று அழைத்துவிட்டு இதுவரையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த பெரிய அதிகாரிகளையே இஸ்ரேல் அமெரிக்கா அவர்களை கொலை செய்திருக்கிறார்கள். நீங்கள் பேச வேண்டுமென்றால் முதலில் உங்களிடம் என்ன இருக்க வேண்டும்? நம்பிக்கை இருக்க வேண்டும். மற்றது உண்மைத்தன்மையோடு வர வேண்டும். ஆனால் அமெரிக்காவை பொறுத்த மட்டில் அவ்வாறு இல்லை. அமெரிக்கா தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர்களுடைய அந்த பேச்சுவார்த்தைக்கு வருபவர்களும் கூட துறைசார் நிபுணர்களும் இல்லை. அப்படி என்று சொன்னால் ஈரானை பொறுத்த மட்டில் அவர்களுக்கு இதில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் அந்த மத்தியஸ்தத்தினூடாக அவர்கள் வேணுமானால் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொள்ளலாம், ஆனால் நேரடியாக நாங்கள் பேசுவதற்கு அவர்களால் பேச முடியாத ஒரு நிலைமையில் இருக்கின்றதை தான் தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி கொண்டு வருகிறார்கள். நேரடி பேச்சுவார்த்தை என்று சொன்னால் அந்த இடத்திலே ஒரு முடிவு எட்டப்பட வேண்டிய ஒரு நெருக்கடி உருவாகும். இது
இப்படியான ஒரு இடை ஏற்பாட்டாளர்கள் மூலமாக பேச்சுவார்த்தை தகவல் பரிமாற்றத்தை மட்டும்தான் அங்கே மேற்கொள்ள முடியும். முக்கியமான முடிவுகள் எதுவுமே அந்த மேசையிலே எடுக்கப்பட முடியாது என்கின்ற ஒரு நிலைமைதான் காணப்படுகிறது. அப்படித்தான். அதனால் தான் நீங்கள் பாருங்கள், இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் 16 அம்சங்களை வைத்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடத்தினார்கள். அது நடத்துவதற்கு நாள் குறித்தார்கள். அதற்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கையெழுத்திட்டார் என்றால் அதற்கு அங்கே பிரச்சனை இருக்கிறபடியா அந்த 14 அம்சமும் ஈரானுக்கு சாதகமாகத்தான் இருக்கின்றது என்று சொல்லி அந்த அமெரிக்க துறைசார் நிபுணர்களை அதை சுட்டி காட்டினார்கள். டொனால்ட் ட்ரம்பை பொறுத்த மட்டும் அவருக்கு அந்த ஒரு ஏனென்றால் அவர் இந்த துறைகளில் அவருக்கு எந்த ஒரு ஆளுமையும் இல்லை. பேராசிரியர் ஜெஃப்ரி சக்ஸ் போன்றவர்கள் வெளிப்படையாக சொல்லுகிறார், இவருக்கு எந்த ஒரு விதத்திலும் தகுதி இல்லாதவர் இந்த விடயங்களில் ஈடுபடக்கூடாது, துப்புரவாக இவருக்கு விளங்கவில்லை என்று வெளிப்படையாக கூறிக்கொண்டிருக்கின்றார். இப்படியான நேரத்தில் இராமேந்திரன் ஈரான் நல்ல நோக்கத்தோடு ஏதோ ஒரு விதத்தில் பேச வேண்டும், முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று போகும் பொழுது இவ்வாறானவர்கள் வரும் பொழுது அந்த நம்பிக்கையினூடாக அவர்களால் செயல்பட முடியாது. ஏற்கனவே எத்தனையோ பேரை கொண்டு விட்டார்கள். அப்படி என்றால் எப்படி இவர்கள் நம்ப முடியும்? இதுதான் அந்த பிரச்சனையாக இருக்கிறது. இதே நேரத்தில் இப்போ நீங்கள் இந்த ஓமான் ஈரான் பேச்சுவார்த்தை தொடர்பாக நீங்கள் கூறும் பொழுது சமீபத்தில் வந்த செய்தி என்னென்றால் 3 வழிகள் கொண்ட ஒரு கொரிடோர், ஒரு ஓடி ஒன்றை உருவாக்கலாம் என்று முன்மொழிந்திருக்கின்றது ஓமான். அதாவது ஒன்று ஈரானின் வடக்கு கடற்கரை ஒட்டிய பகுதி ஈரான் முழு கட்டுப்பாட்டில் இயங்கும், ஈரானுடைய முழு கட்டுப்பாட்டில் இயங்கும். இரண்டாவது ஓமான் கடல் பாதை, அதாவது ஓமான் தெற்கு கரையில் ஒட்டிய பகுதி ஓமான் பாதுகாக்கும். அதை விட அந்த ரெண்டையும் விட சர்வதேச மையப்பாதை என்று சொல்லி, அதாவது ஹோமூஸ் நீரிணை நடுவில் அமைந்துள்ள சர்வதேச கடல் பாதை என்று அப்படி ஒரு விடயத்தையும் கூட முன்மொழிந்திருக்கின்றார்கள். அப்படி என்றால் இந்த விடயங்களை பார்க்கும் இன்னும் வேறு தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. அப்படி பார்க்கும் பொழுது இந்த பேச்சுவார்த்தையினூடாக ஏதோ ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இல்லை என்று சொன்னால் அது ஈரானுக்கும் தேவையாக இருக்கு. நான் ஆரம்பத்தில் கூறியது போல் ஈரானுக்கும் ஒரு முடிவுக்கு வருவது தேவை இருக்கின்றது என்றால், இல்லை என்றால் அவர்களுடைய பொருளாதாரத்துக்கும் ஒரு பெரிய நெருக்குவாரத்தை ஏற்படுத்தலாம் என்று இந்த நேரத்தில் கூறலாம். நிச்சயமாக போர் என்று சொன்னால் நிச்சயமாக 2 தரப்பிலும் தான் அது பாதிப்பை ஏற்படுத்தும். அது நிச்சயமாக அது எந்த ஒரு நாடாக இருந்தாலும் இந்த இடத்திலே போருடன் வன்முறை அது எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை எடுப்பவர்களுக்கும் அதனால் பாதிப்புகள் ஏற்படத்தான் செய்யும். ஆகவே இது ஈரான் மீது வலிந்து திணிக்கப்பட்ட ஒரு போராக இருந்தாலும் அது ஈரானுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்புகளையும் நெருக்கடிகளையும் பொருளாதார பின்னடைவுகளையும் அது ஏற்படுத்தும் என்பது மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. இப்போ அந்த வகையிலே இந்த போர் தற்போது 12 ஏற்கனவே இதே போன்று மிக எதிர்பார்ப்போடு அந்த சொன்னது போன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட இருந்த நிலைமை, அதுக்கு பின்னர் அது கைவிடப்பட்டது, குழம்பியது, பேச்சுவார்த்தைகள் குழம்பியது என்ற ஒரு நிலைமைகள் எல்லாம் இருக்கின்றது. அமெரிக்க அதிபர் எந்த நேரத்தில் என்ன முடிவு எடுப்பார் என்கின்ற ஒரு நிச்சயமற்ற தன்மையினால் எதையுமே உறுதியாக கூற முடியாத நிலைமை காணப்படுகின்றது. தற்போது இந்த 12 நாள் தீவிரமாக இடம்பெற்ற அந்த போர் தற்போது கடந்த 4 நாட்களாக ஒரு அமைதி நிலவி கொண்டிருக்கின்றது. போர் அமைதி என்கின்ற நிலைமை ஒரு மாறி மாறி ஒரு நிலையற்ற தன்மையாக காணப்பட்டு வருகின்ற நிலைமையிலே இப்போது அமெரிக்காவுக்கும் அவ்வாறான ஒரு நிலைமை இருக்கின்றது. உண்மையிலே அவர்கள் இப்ப நீங்கள் முன்னர் ஈரான் புரட்சிகர இராணுவத்தினர் வெளியிட்ட அந்த அறிக்கையின்படி இந்த கடந்த 12 நாட்களிலே இராணுவ ரீதியாக அவர்கள் எவ்வாறான இழப்புகளை சந்தித்திருக்கின்றார்கள் என்கிற விவரத்தை கூறுகின்ற போது அமெரிக்காவுக்கும் வளைகுடா பிராந்தியத்திலே தன்னை நிலைநிறுத்துவதிலே பாரிய சவால்கள் நெருக்கடிகள் ஏற்பட்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே ஒரு உலகளவு ரீதியாக இந்த போரை அவதானித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிபுணர்கள் வல்லுநர்களுடைய அவதானிப்பின் அடிப்படையிலே இந்த போர் இந்த 12 நாள் மீண்டும் தீவிரமடைந்த போர் இப்போது 4 நாட்களுக்கு அமைதி நிலைமை வந்தது. இந்த அமைதி என்பது ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றதா, இல்லை மீண்டும் ஒரு போர் முகங்கள் வளைகுடா பிராந்தியத்தை சூழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? நல்ல ஒரு கேள்வி. இந்த கேள்வியை சாக்ஸ் என்ற அவர் துறைசார் நிபுணர், அமெரிக்க பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கின்றார். அவருடைய கருத்துக்கள் எப்பொழுதுமே பெருசாக வரவேற்கப்படும். அவருடைய கருத்தின்படி போரை இப்படியே நிறுத்த வேண்டும், நிறுத்தப்படலாம் என்று கூட கூறப்படுகிறது. அதாவது அமெரிக்காவும் தாக்காது, ஈரானும் தாக்காது. அமெரிக்கா தாக்கினால் ஈரான் தாக்கும். ஆனால் அப்படி இனி தாக்குவதற்கான நிலைமைகள் குறைந்து கொண்டே போகிறது. காரணம் என்னவென்று சொன்னால் அமெரிக்காவினுடைய தாக்குதல்கள் ஈரானை நீங்கள் எடுத்தீங்கன்னா 93 மில்லியன் மக்கள் உள்ள பகுதி, எந்த ஒரு பெரிய பிராந்தியம், அந்த பகுதியில் போய் தாக்குதல் போடுவதற்கு அமெரிக்காவிடம் இருக்கின்ற குண்டுகள் எல்லாம் போதாது. அப்படி என்றால் அணுக்குண்டைத்தான் போட வேண்டும். அப்படி அணுக்கூட்டை போட்டாலும் கூட ஒரு பகுதியைத்தான் அவர்கள் சேதப்படுத்தலாம். அப்படி என்றால் எத்தனையோ அணுக்குண்டுகளை போட வேண்டும். இந்த நிலையில் அவர் இந்த பீட்டர் சாக்ஸ் போன்றவர்கள் கூறுகிறார்கள் என்னவென்று சொன்னால், இந்த போர் இப்படியே
எந்த ஒரு ஒப்பந்தமும் இல்லாமல், ஒப்பந்தம் எழுதினால்தான் பிரச்சனைகளை உருவாக்கும், ஒப்பந்தம் ஒன்றும் இல்லாமல் இப்படியே போய்விடும். அப்படி என்றால் என்ன நடக்கப் போகின்றன்னு சொன்னால், அப்படியே ஏதோ ஒரு விதத்தில் இழுபட்டு கொண்டே போகிறது. ஒப்பந்தங்கள் ஒன்றும் கைச்சாத்திடாமல் இரண்டு தரப்பினரும் தங்களுடைய செயல்பாடுகளில் அப்படியே வளமை போல் நடத்துவார்கள். ஆனால் இங்கே ஒரு பெரிய கேள்வி ஒன்று இருக்க போகிறது என்னவென்று சொன்னால், ஈரானுடைய முடக்கப்பட்ட நிதி என்ன நடக்கும், விடுவிக்கப்படுமா என்றால் ஈரானுக்கு நிச்சயமாக நிதி தேவை. இல்லை என்று சொன்னால் அந்த நாட்டில் பெரிய பொருளாதார நெருக்கடிகள் ஏற்பட்டால் அங்கேயும் வாழ்வா சாவாகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அப்படின்னு சொன்னால் இயல்பு நிலைக்கு திரும்பாவிட்டாலும் அமெரிக்கா தொடர்ந்தும் இடையூறாகத்தான் இருக்க போகிற ஈரானுடைய கப்பல் பயணங்கள் தாக்காவிட்டாலும் தொடர் இடையூறுகளை ஏற்படுத்தி கொண்டிருக்க போகிறார்கள். அப்படி என்று சொல்லும் பொழுது இந்த போர் இப்படியே ஓரளவுக்கு அமர்ந்து போய்விடும். அதனால்தான் இப்போ 12 நாட்களுக்கு பிறகு இப்போ கடந்த 4 நாட்களாக எந்த ஒரு தாக்குதலும் நடக்கவில்லை. சின்ன சின்ன சம்பவங்கள் நடந்தாலும், ஆனால் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரவில்லை என்றால் உலகளாவிய ரீதியில் பொருளாதார பெரிய தாக்கத்தை நீங்கள் ஆரம்பத்தில் கூறினீர்கள். ஒரு பீப்பா எண்ணனுடைய விலை $101 இப்போ கடந்த ஒரு 5-6 நாட்களுக்கு சென்றிருந்தது. பிறகு மீண்டும் இப்பொழுது $90 வந்துவிட்டது. அடிப்படையில் அது பொருளாதாரத்தை தான் தாக்கும். இதனால் தான் இந்த போரை இப்பொழுது இனிவரும் நாட்களில் தாக்குதல் நடக்காது என்று எதிர்பார்க்கிறார்கள் என்று தான் கூறலாம். இதே நேரத்தில் மிகவும் சுருக்கமாக இந்த செங்கடல் பகுதி பதற்ற நிலைமையாக இருப்பது, அதாவது ஹோமூஸ் நீரிணையில் கடல் பயணிக்காதபடியால் சவுதி அரேபியா தன்னுடைய எண்ணெயை செங்கடல் அந்த பகுதியினாடாக கொண்டு செல்வதற்கு முயற்சிக்கும் பொழுது ஹூதிசினர் கிளர்ச்சியாளர்கள் சவுதி அரேபியாவுடைய கப்பல் மீது தாக்குதல் நடத்தி அங்கே 2 கப்பல்கள் சேதமடைந்திருப்பதாக, அதனால் அங்கு போக்குவரத்தும் இப்பொழுது தடைப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த பபல் மந்தப் என்ற அந்த நீரிணையினூடாக சர்வதேச வர்த்தக கப்பல் மற்றும் பெரிய கச்சா எண்ணெய்கள் பயணிக்கக்கூடிய பகுதி தான் அந்த பகுதி. அதில் இப்பொழுது ஒன்றுமே இயங்காத நிலையில் இருக்கின்றது. அப்படி என்றால் இன்னும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதே போல் தான் நான் ஆரம்பத்தில் கூறினேன், இப்பொழுது கப்பல்கள் எல்லாம் சவுத் ஆப்பிரிக்காவை சுற்றி அப்படி போகும் பொழுது எத்தனையோ நாட்கள் எடுக்கும் அதை இந்த கப்பல்கள் சென்று போய் செல்வதற்கு என்று கூறுகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு சிக்கலைத்தான் தாக்கத்தை தான் ஏற்படுத்த போகின்ற என்று இந்த நேரத்தில் கூறலாம். ஹூதிசினர் இப்பொழுது இந்த போருக்குள் நேரடியாக ஈடுபட்டிருக்கிறார்கள். பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும், இப்படி தொடர்ச்சியாக தாக்குதல் நடக்குமா இல்லையா என்று இன்னும் சில நாட்களில் நாங்கள் புரிந்து கொள்ளலாம். உண்மையில் பிரதானமாக ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இடையிலான போர் இப்போது அதனுடைய துணை அமைப்புகளின் ஊடாக போர் விரிவாக்கம் அடையக்கூடிய நிலைமை காணப்படுகின்றது. பிரதான போர்க்களம் அமைதியாக காணப்பட்டாலும் அதோடு தொடர்பட்டு இந்த துணை அமைப்புகளின் ஊடாக அந்த போர் முகங்கள் நீடிக்கக்கூடிய ஒரு நிலைமையை தான் நீங்கள் கூறுவதை வைத்து பார்க்கக்கூடியதாக இருக்கின்றன. உண்மையிலே நான் நினைக்கிறேன் ஈரானும் அமெரிக்காவினுடைய நிலைமை நன்றாக உணர்ந்துதான் இந்த நிலைமையை எடுத்திருக்கணும் என்று நம்பலாம். என்றால் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடியை கூட இந்த ஈரான் போர் ஆரம்பிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு அமெரிக்கா செலவழித்த தொகை என்பது தொடர்ச்சியாக அது அமெரிக்காவுக்கு பாரிய சிக்கல்களை உருவாகக்கூடிய ஒன்றாக காணப்படுகின்றது. அது மட்டுமல்ல, அவர்களுடைய ஆயுத இருப்புகள் கூட மிகப்பெரிய ஒரு கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது. வளைகுடா நாடுகளிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களிலே காணப்படுகின்ற ஆயுத இருப்புகள் கூட மிகப்பெரிய ஒரு நெருக்கடி அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது இந்த போர் நிலைமை. உண்மையில இந்த 12 நாட்கள்ல ஈரான் ஒரு மரண அடியை அமெரிக்காவுக்கு கொடுத்ததன் காரணமாகத்தான் அமெரிக்கா இந்த ஒரு பின்வாங்கலை செய்திருக்கின்றது என்று கருதலாம். ஆனால் அவர்களை பொறுத்தவரையிலே போர் தொடரக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஈரான் மிக பணியமா நீங்கள் கூறுகின்ற தகவல்களை வைத்து பார்க்கின்ற போது மிக துல்லியமான தெரிவு செய்யப்பட்ட இலக்குகளை அவர்கள் தாக்குவதனூடாக தங்களுடைய தாக்குதல் செலவுகளை மட்டுப்படுத்தி கொண்டு எதிரிக்கு இழப்புகளை அதிக இழப்புகளை ஏற்படுத்தக்கூடிய தந்திரோபாயங்களை அவர்கள் இந்த போரிலே பயன்படுத்தி வருவதை நாங்கள் அவதானிக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படி இருந்தாலும் உண்மையிலே இந்த போர் என்னால் நாங்கள் இதை வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற போர் என்று நாங்கள் கருதிவிட முடியாது. நிச்சயமாக ஒட்டுமொத்த உலகத்துக்கும் இது மிகப்பெரிய, என்றால் அங்கே போர் முகங்கள் தீவிரமடைகின்ற போது கச்சா எண்ணெயினுடைய விலை அதிகரிக்கின்றது. அந்த விலை அதிகரிப்பு என்பது அப்படியே தொடர் நிகழ்வுகளாக சகல விடயங்களிலும் எதிரொலித்து மக்கள் மிகப்பெரிய ஒரு ஒட்டுமொத்த உலகளாவிய மக்களும் பாரிய நெருக்கடிகளுக்கு, வாழ்வியல் நெருக்கடிகள் முகம் கொடுக்கின்றார்கள். அங்கே அமைதி ஏற்படுகின்ற போது அது அதனுடைய தாக்கம் இந்த இலங்கையில் கூட ஒரு பாரிய எரிபொருள் நெருக்கடி வரலாம் என்று இப்போது கடந்த சில நாட்களாக ஒரு தகவல்கள் வெளிவந்த நிலைமையில் இருக்கின்றது. இந்த வளைகுடா பிராந்தியத்தில் ஏற்படுகின்ற நிலைமை காரணமாக இலங்கையிலே எரிபொருட்களுடைய விலை பாரிய வரலாறு காணாத ஒரு அதிகரிப்பை ஏற்படுத்தி ஒரு மிகப்பெரிய ஒரு
சுமையாக மாறலாம் என்று கூட எதிர்வு கூறப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆகவே எங்கோ நடைபெறுகின்ற யுத்தம் எங்கோ இருக்கக்கூடிய சம்பந்தமில்லாத மக்களை கூட வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த வகையிலே நிச்சயமாக இந்த போர், இந்த அமைதி என்பது ஒரு நிரந்தரமான ஒரு அமைதியாக இருக்க வேண்டும் என்கின்ற எதிர்பார்ப்போடு நாங்கள் இதபடியாக இருந்தாலும் மீண்டும் நாங்கள் கூறியதை போன்று உண்மையில உக்ரைன் ஈரானுடைய கப்பல் ஒன்றின் மீது தாக்குதல் நடத்தியதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதோட அந்த விடயத்தை பார்ப்பதற்கு முன்னாடி மிகவும் சுருக்கமாக நான் அந்த ஹூதிஸ் அமைப்பினர் தொடர்பான அவர்களுடைய தாக்குதல் தொடர்பாக கூறும்பொழுது அவர்களுடைய தாக்குதல் ஒரு பெரிய ஒரு பாரிய தாக்குதலாக இருந்தது என்றால் இந்த என்சிசி மாசா என்ற வர்த்தக கப்பல் சேதமடைந்திருக்கின்றது. இனி சவுதி அரேபியாவுடைய பெரிய எண்ணெய் வழங்கும் நிறுவனம் அராம்கோ என்ற அந்த அவர்களுடைய எண்ணெய் ஆலை மீதும் பெரிய தாக்குதலை ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். உண்மையாக சவுதி அரேபியாவுக்கு இது ஒரு பெரிய ஒரு அடியாகத்தான் இருக்கின்ற என்று இந்த நேரத்தில் கூறலாம். இப்போ நீங்கள் ஈரானுடைய கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதல் இது என்ன இங்கே நடந்ததுன்னு பார்த்தால் கஸ்பியன் கடலில் யுக்ரைன் ஒரு தாக்குதல் நடத்தியது. அதாவது உக்ரைனுடைய படைகள் தங்கள் நீண்ட தூர ட்ரோன்களை பயன்படுத்தி கஸ்பியன் கடல் பகுதியில் பயணித்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தினது. இந்த தாக்குதலில் ஈரானுடைய கப்பல் மீது இந்த வணிக கப்பல் ஒன்றை இலக்க வைத்து தான் இந்த தாக்குதல் நடத்தியது. ஆனால் அதில் ஈரானுடைய ஒரு மாலுமி ஒருவர் இறந்திருக்கின்றார், ஒருவர் காயமடைந்திருக்கின்றார் என்று இந்த செய்திகள் வந்திருக்கு. இதனுடைய யுக்ரைன் என்ன சொல்லுகின்றது என்றால் யுக்ரைனுடைய அதிபர் வால்டிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் கூறுகிறார் இந்த தாக்குதல் அவர் உறுதிப்படுத்தினார். அது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவுக்கு ஈரான் இராணுவ உபகரணங்களை ட்ரோன்களையும் ரகசியமாக கொண்டு செல்ல பயன்படுத்துவதற்காகத்தான் இந்த கப்பலை பயன்படுத்தியது. இது சர்வதேச தடைக்கு உள்ளான சரக்கு கப்பல், அதனால் தாங்கள் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஈரான் இதை பார்த்து கொண்டிருக்காது. உடனடியாக ஈரான் தெஹ்ரானில் உள்ள அவர்களுடைய யுக்ரைன் தூதரத்தினரை அழைத்து இது தொடர்பாக கேட்டிருக்கின்றார். இனி ஈரானுடைய வெளிவார அமைச்சர் அப்பாஸ் அரக்ஷி அவர்கள் கூறியிருக்கின்றார் பதிலடி கொடுக்காமல் விடமாட்டோம் என்று அவர் கூறியிருக்கின்றார். இந்த விடயம் நான் நினைக்கின்றேன் இதிலிருந்து எவ்வாறு ஈரான் பதிலடி கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் ஈரான் ரஷ்யாவுக்கு ஆயுதங்களை குறிப்பாக ட்ரோன்ஸ்களை வழங்கி வந்திருந்தார்கள் இவ்வளோ ஆண்டுகளாக. அந்த வகையில் இப்போ இவர்கள் சில வேளைகளில் ஈரான் நீண்ட தூர ஏவுகணைகளை அதிகமாக கொடுத்து ரஷ்யாவினூடாக இந்த தாக்குதலை நடத்தலாம் என்று பார்க்கப்படுகின்றது. அப்படி என்று சொன்னால் இந்த விடயங்களை பார்க்கும் பொழுது ரஷ்யா யுக்ரைன் போர், மத்திய கிழக்கு வளைகுடா போர் நேரடியாக ஒன்றோடு ஒன்று பிணைக்கப்பட்டு உலகளாவிய ஒரு மோதலாக உருவெடுக்குமோ என்று கூறப்படுகின்றது. இதே நேரத்தில் ஈரான் கூறுகிறது இது இஸ்ரேலும் மேற்கத்திய நாடுகளுடைய தலையீட்டில் தான் யுக்ரைன் இந்த தாக்குதலை நடத்தியது என்றால் அவர்களையும் இந்த போருக்குள் இழுத்துவிட வேண்டும் என்ற ஒரு நோக்கமாக இருக்கின்ற என்று கூட கூறுகிறார்கள். நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விடயங்கள் மேலதிக தகவல் வரும்பொழுது உறவுகளுக்கு எடுத்து வரலாம் என்று நம்புகிறேன். நிச்சயமா நீங்கள் கூறுவதை போன்று உண்மையில யுக்ரைன் ரஷ்யா இடையிலான போர் என்பது உக்ரைன் தானாக சுயமாக சிந்தித்து எடுத்த முடிவு அல்ல. அது மேற்குலகத்தினுடைய ஒரு விருப்பத்தை அங்கே நிறைவேற்றுகின்ற ஒரு தொடக்கமாக இருந்து கடைசியாக அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் உக்ரைனை கைவிட்டு உக்ரைன் தன்னந்தனியாக திணறக்கூடிய ஒரு நிலைமை ஒரு கட்டத்திலே உருவாகி இருந்தது கூட அவர்கள் ஒரு புலம்புகின்ற அளவு கூட அந்த நிலைமை போர் நிலைமை கொண்டு வந்து விட்டதை நாங்கள் கடந்த காலத்திலே பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில இப்போது கூட அது ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த போர்க்காலம் என்றால் அவர்கள் நிச்சயமாக இது ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கும். என்றால் அவர்கள் போர்க்களத்தை இந்த ஹோமோஸ் மற்றும் இந்த வளைகுடா ஈரான் இஸ்ரேல் அந்த மட்டத்திலே ஓரளவு தணிந்து அதை இன்னொரு வடிவத்திலே எங்க ஒரு இடத்துல தொடர வேண்டும். ஆனால் ஈரானுக்கு ஒரு பதிலடியை கொடுக்க வேண்டும், இல்லை அந்த போர்க்காலத்திலே மேலும் விரிவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இது சாதாரணமாக தெரியாமல் நடைபெறுகின்ற விடயமாக இது இருக்காது. திட்டமிட்டு இதற்கு பின்னால் காரணகாரியங்கள் இருக்கு. நிச்சயமாக நாங்கள் இதை தொடர்ந்து அவதானிக்கின்ற போது நிச்சயமாக இந்த ஈரான் கப்பல் மீது உக்ரைன் நடத்திய தாக்குதலுடைய பின்னணி அவர்கள் இதை எதிர்பார்க்கின்றார்கள் என்பதை நாங்கள் அநேகமாக தொடர்ந்து வரும் நாட்களில் அவதானிக்கூடியதாக இருக்கும். இந்த நிலையில் தற்போது ரஷ்யாவினுடைய நிலைமை என்றால் அந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஒரு கட்டத்தை அடைந்து கொண்டிருக்கின்றது, மீண்டும் தணிந்து அது தீவிரமாக கொண்டிருக்கின்றது. தற்போது உக்ரைன் தன்னுடைய அணுகுமுறைகளை தாக்குதல் வியூகங்களை மாற்றி இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. நீங்கள் ஈரானை போன்று உக்ரைனும் இப்போது அவர்கள் அந்த ட்ரோன்ஸ்களை அதிகமாக பயன்படுத்தி
அமெரிக்கா ரஷ்யா மீது மிகப்பெரிய ஒரு நெருக்கடிகளை கொடுத்து கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக தற்போதைய நிலவரம். இப்போ யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போரினுடைய தற்போதைய நிலை என்னவென்றால் ராமேந்திரன், ரஷ்யாவினுடைய படைகள் யுக்ரைன் தலைநகரம் கீவ் மற்றும் காக்கீவ் என்ற அந்த பகுதி, இனி ஷெஃப்னீவ் என்ற என்னும் ஒரு பகுதி இருக்கின்றது, செப்ரசியா ஆகிய அந்த நகரங்கள் இலக்கு வைத்து பெலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் மூலம் தொடர் தாக்குதலை நடத்தி வருகின்றார்கள். இப்போ எல்லா நாடுகளும் இப்பொழுது ட்ரோன்ஸ் ஏவுகணை இவற்றைத்தான் பயன்படுத்துகிறார்கள். யுக்ரைனை படைகள் தங்கள் நீண்ட தூர ட்ரோன்ஸ்களை பயன்படுத்தி ரஷ்யாவின் எல்லைப் பகுதியிலேயே தங்களுடைய தாக்குதலை நடத்துகிறார்கள். அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோ மற்றும் சென்ட் பீட்டர்ஸ்பர்க் பகுதியில் உள்ள தொழில்துறை மண்டலங்கள் மற்றும் எண்ணெய் கிடங்குகள் மீதும் தாக்குதல் நடத்தி வருகின்றது. இது உண்மையாக யுக்ரைன் ரஷ்யா போரை பொறுத்த மட்டும் கடந்த சில வாரங்களாக யுக்ரைன் தங்களுடைய தாக்குதலை துரிதப்படுத்தியிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக இதை நாங்கள் கூறலாம். அதற்கு காரணம் இந்த ட்ரோன்ஸ் போன்ற இந்த பாவனைகள். இதில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலவரம் என்னவென்று சொன்னால், இந்த ட்ரோன்ஸ் இந்த பாவனை என்று சொல்லும் பொழுது இங்கே அந்த டொனெட்ஸ் என்ற ஒரு பகுதி இருக்கிறது. அந்த பிராந்தியத்தில் இரு தரப்புக்கும் இடையிலே கடுமையான மோதல் நடந்து கொண்டிருக்கிறது. டொனெட்ஸ் என்ற அந்த பகுதி ரஷ்யாவுக்கு தங்களுக்கு தேவை என்றதை அவர்கள் ஏற்கனவே வெளிப்படையாகவே கூறினார்கள். அந்த பகுதியை ரஷ்யாவோடு இணைத்துக் கொள்வோம் என்று. இப்போ ரஷ்யா படைகள் மிக குறைந்த அளவிலான நிலப்பரப்பை கைப்பற்ற முயன்றதினால் போர்முனை பகுதியில் பெரிய அளவிலான மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் ஸ்தம்பித்த நிலை தொடர்ந்து கொண்டிருக்கின்றது அந்த டொனெட்ஸ் பகுதியில் என்று கூறலாம். இனி மனித உயிரிழப்புகளை பாதுகாப்பதற்காக இப்போ அடுத்த இன்னுமொரு யுக்தியை கையாளுகிறார்கள் என்றால், நிலப்பரப்பு போரில் தரைவழி ட்ரோன்கள், தானியங்கி ட்ரோன்ஸ்களை யுக்ரைன் அதிகமாக பயன்படுத்தி வருகின்றார்கள் என்று கூறுகிறார்கள். போரை பொறுத்த மட்டில் தொடர் தாக்குதல்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. ட்ரோன்ஸ் பாவனைகள் அதிகமாக இருக்கின்றது. ஏவுகணை தாக்குதல்கள் அதிகமாக இருக்கின்றது. இந்த போரும் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான எந்த ஒரு அறிகுறியையும் காணவில்லை. இருந்தாலும் இதுதான் நான் நினைக்கிறேன், போர் நடந்து இப்போ 5 ஆண்டுகள் வரப்போகின்ற இந்த நேரத்தில் முதல் தடவையாக ரஷ்யா மீது அதிகமான தாக்குதல் நடத்தியது கடந்த சில வாரங்கள் என்று தான் கூறலாம் என்று கூறிக்கொண்டு, சர்வதேச அவர்களுடைய கவனத்தை பார்ப்போமாக இருந்தால், ஐநா பாதுகாப்பு கவுன்சில் அவர்கள் என்ன கூற முடியும்? அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் இந்த ஐநா போன்ற அமைப்புகளை மதிப்பதற்கு யாருமே இல்லை என்பதை கடந்த இப்போ ஒரு ஆண்டாக இந்த இஸ்ரேலுடைய அடாவடித்தனம் திட்ட தெளிவாக இந்த உலக ஒழுங்கில் மாற்றத்தை ஏற்படுத்தியதனால் அதனுடைய ஸ்திரத்தன்மை இல்லாமே போய்விட்டது என்பதைத்தான் இந்த நேரத்தில் கூறலாம். ராமேந்திரன், நன்றி ராமேந்திரன். அந்த விடயம் சுட்டி காட்டிக்கொண்டு நாங்கள் இன்றைய உலக நார்வல் நிகழ்ச்சியை இத்தோடு நிறைவுக்கு கொண்டு வரலாம் என்று நம்புகின்றேன். தொடர்ந்தும் இந்த போர் நீடிக்குமா இல்லையா என்று, அதாவது ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு இடையிலான போர் இவ்வாறு மாறுமா மாறாதா என்ற விடயங்களை நாங்கள் அவதானிப்போம். அதேபோல் யுக்ரைன் ரஷ்யா போர் என்ன விதமான மாற்றத்தை ஏற்படுத்தப் போகின்ற என்ற விடயங்களையும் அவதானித்து தொடர்ந்து வரும் வாரங்களில் உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வருவோம் என்று கூறிக்கொண்டு, இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து கலந்து சிறப்பித்தமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு, மீண்டும் அடுத்த வாரம் உலக நார்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நிச்சயமாக நன்றி, வணக்கம்.